வணக்கங்க. முருகன் துணை ஒரு வீடியோ போடுறேங்க. எப்படின்னாங்க, இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கடவுளுடைய அனுகிரகம் இருக்குதா இல்லையா? கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ போடுறேங்க. என் பேர் ஜெகநாதனுங்க. என்னங்க, கடவுளுடைய அனுகிரகம் பெற்றவன் சொல்கிறத விட ஒரு விஷயம் சொல்கிறேங்களே. இப்போ ஒருத்தர் பழனிக்கு போகிறார். பழனிக்கு போகும்போது மேலே ஈஸியாக மேலே போயிடவே முடியாதுங்க. மேலே ஈஸியாக போயிட முடியாது. ட்ரெயினுக்கு நின்றாலும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். மலை ஏறி போனாலும் மூச்சு வாங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆயிரும் வரும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மேலே போயிடவே முடியாது. டயர்டாயிரும், மூச்சு வாங்க, அங்கே உட்காருவீங்க, இங்கே உட்காருவீங்க. இப்படி அவரை மேலே போய் பார்க்கும்போது கூட நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் எளிதில் அவரை பார்த்துடவே முடியாது. அங்கே நின்று இங்கே நின்று அது நின்று இது நின்று நூலானதுக்கப்புறம் அவர் தூரத்தில் நின்று பார்த்தும் பார்க்காம தான் வெளியே வருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் ஓசனை வட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். என்னங்க, அப்புறம் நீங்கள் வருவீங்க. எப்படியோ வீட்டுக்கு வரும்போது அக்கடான்ட்டு என்ன சொல்லிட்டு வருவீங்கன்னா, இடுப்பு வலிக்குதுங்க, கை வலிக்குதுங்க, கால் வலிக்குதுங்க, அங்கே நின்றனுங்க, இங்கே நின்றனுங்க 2 மணி நேரம், அங்கே நின்றனுங்க 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவீங்க. சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கடுகளவு கூட இல்லைன்னு அர்த்தம். பாவக்கணக்கு நிறைய உங்கள் மேலே இருக்குதுன்னு அர்த்தம். தப்பு தவறு நிறைய பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதே ஒரு மானிடன் தப்பு தவறு பண்ணாமல் இறைவனுடைய அருள் பெற்றவன் எப்படி போவான்னா 20 நிமிஷத்தில் படி ஏறிடுவான். மலை மேலே போன உடனே 15 நிமிஷத்தில் வெளியே பார்த்துட்டு வெளியே வந்துடுவான். இறைவனை பார்த்துட்டு வந்துடுவான். 15 நிமிஷம் அவர் பார்த்தாச்சு, உண்டியில் காசு போட்டாச்சு, இறைவனை கும்பிட்டாச்சு, வெளியே வந்து டக்குன்னு இறங்கி கீழே வந்துடுவான். இறைவனுடைய அனுகிரகம் பெற்றவன், இறைவனுடைய பார்வை பெற்றவனுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொல்ல வர்றேன். சரிங்களா? முருகன் சாதாரண ஆள் இல்லைங்க. நம்ம மானிடனுங்க. அவர் மனுஷன். நம்ம சொன்னால் உடனே பார்க்கலாம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாருங்க. இது சொல்ல வர்றேன். நான் கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக அவர் கும்பிட்றேங்க. எனக்கு நினைவில் தெரிஞ்சதுலேருந்து அவர் தாங்க எல்லாமே. நமக்கு கல்யாணம் ஆனது அவருடைய சன்னதியில் தான் கல்யாணம் ஆனது, எல்லாம் நல்லது கெட்டதானது அவர் முன்னால்தான். அவர்கிட்ட தான் எல்லாமே கேட்டு பண்ணுவேன். எல்லாமே அவர் தாங்க என்னை வழி நடத்திட்டு போகிறார் இன்னத்த வரையில், இந்த நிமிஷம் வரையில். அதனால இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், சுத்தமாக இருந்துட்டு அவர் பார்க்கணுன்னு சொல்ல வர்றேன். சுத்தமாக இருந்து எந்த பாவம் செய்யாமல், மெயின் பாயிண்ட் மாற்றான் மனைவி பார்க்கக்கூடாது. ஆணாக இருந்தால், அதே மாதிரி பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவருடைய கணவனை நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. பார்க்காம வாழ்ந்து பிடிச்சி எந்த தவறும் பண்ணாமல் அவரை போய் பார்த்தால் உங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். அவருடைய பார்வை உங்கள் மேலே படும். உங்களுக்கு வாழ்க்கையில் சிலதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்கும் சொல்ல வர்றேன். வச்சுட்டுங்களா? பை.